ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கமலி. இன்றைக்கி நம்ம ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் 3rd கிளாஸ் பார்க்க போகிறோம். பிஃபோர் கிளாஸில் என்னென்ன சிலபஸ் டைலரிங் கிளாஸில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். இன்றைக்கி மெஷரிங் டேப்போட ரீடிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ். மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கட்டிங்குமே பண்ண முடியும், ஸ்டிச்சிங்கும் பண்ண முடியும். நீங்கள் ராங்காக மெஷர்மெண்ட் எடுத்து அதை ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணால் கூட மெஷர்மெண்ட் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த கிளாஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷரிங் டேப்பை எப்படி வாங்கணும்னு பார்க்க போகிறோம். மெஷரிங் டேப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கலர் வாங்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. கலர் டிஃப்ரெண்ட் கலரில் வாங்கக்கூடாது. ஒயிட் கலர் அண்ட் எல்லோ கலர் வாங்கணும். அதே மாதிரி சென்டிமீட்டரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சென்டிமீட்டர் சைடு ஒரு கலரும், இன்ச்சஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இன்ச்சஸ் சைடு ஒரு கலரும் இருக்கணும். ஸோ அதனால் ஒயிட் அண்ட் எல்லோ கலர் இந்த மாதிரி இருக்க மெஷரிங் டேப்பாக வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கலரில் மெஷரிங் டேப் வாங்கினீங்க அப்படின்னா அது பார்க்கக்குள்ளே சீக்கிரமாக தெரியாது. இது ஒயிட்டில் பிளாக் இருக்கிறதுனால ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அது மார்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ இந்த மெஷரிங் டேப்பு ஈஸியாக பெண்ட் ஆகுதா அப்படின்ற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்துட்டு நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட்டு மெட்டல் டிப்பு. இந்த மெட்டல் டிப் போத் எண்டிலுமே இருக்கிற மாதிரி வாங்கணும். இந்த மெட்டல் டிப் இருந்தால் தான் நம்ம அந்த தம் ஃபிங்கரில் பிடிக்க முடியும். ஸோ இந்த மெட்டல் டிப் போத் எண்ட்லேயும் இருக்குதான்னு பார்த்துக்கணும். இதுலேயும் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 3 inches கிட்ட இருக்குது. இதில் 1/2 inch இருக்குது மெட்டல் டிப்பு. நெக்ஸ்ட்டு மார்க்கிங். போத் சைடுமே மார்க்கிங் இருக்கணும். இப்போ சில மெஷரிங் டேப்பில் இதிலே இன்ச்சஸ்ஸு இதிலே சென்டிமீட்டர்னு இருக்கும், இந்த சைடில் இருக்காது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சைடு சென்டிமீட்டரும் இன்னொரு சைடு இன்ச்சஸும் இருக்க மாதிரி நம்ம வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 60 வரைக்கும் இருக்கணும். இதோ பாருங்கள், 59, 60 வரைக்கும் 1.5 மீட்டர் இருக்கணும். 150 சென்டிமீட்டர். ஒரு டேப் 1.5 மீட்டர் இருக்கணும். டேப் 3 மீட்டர்ஸில் இருக்குது, 5 மீட்டர்ஸில் இருக்குது, 10 மீட்டர். ஸோ அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு, அந்த ஷோஃபா, பெட் அந்த மாதிரிலாம் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மெஷரிங் டேப்பை நம்ம ஒரு கம்பெனி பிராண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மெஷரிங் டேப்பை 1 year கிட்ட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் சாதாரண ஒரு மெஷரிங் டேப் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இழுக்க இதோட தன்மை ரொம்ப நீட்டாகிற மாதிரி இருக்கும். அப்போ மெஷரிங் டேப்பை 6 months ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மெஷரிங் டேப்பை நம்ம 1 year வரைக்கும் வச்சுக்கலாம். டியூரபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், பிஸ்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா கூட நம்ம எக்ஸ்பைரி டேட் பார்த்து தானே வாங்குகிறோம். அதே மாதிரி மெஷரிங் டேப்புக்கும் எக்ஸ்பைரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, யூஸ் பண்ணி 6 months மேக்ஸிமம் பார்த்தோன்னா 1 year வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிராண்டு. மெஷரிங் டேப்பை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த மெஷரிங் டேப்போட பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. இதில் எந்த பிராண்டு நல்லா இருக்குன்னா டைலர் கிரிங்கு, பட்டர்ஃப்ளை, கோஸு இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நல்லாயிருக்கும். இதுவே ரொம்ப ட்ரஸ்டபிளான இந்த மாதிரி லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற ட்ரஸ்டபிளான பிராண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு மெஷரிங் டேப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம். மெஷரிங் டேப்பை நம்ம நீட்டாக ரோல் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி கசமுசான்னு கசக்கி போடக்கூடாது. மெஷரிங் டேப்பை கசக்கி இது மேலே உட்கார்றதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீட்டாக நம்ம மெஷரிங் டேப்பை ரோல் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு எடுக்கக்குள்ள அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம 2 times செக் பண்ணணும். சப்போஸ் இப்போ நான் வயசு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், 6 inches இருக்குன்னா எடுத்து முடிச்சுட்டு ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் மெஷரிங் டேப்பை வைக்கணும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி ட்விஸ்ட் ஆகி இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அப்போ சைஸஸ் மாறும். அதே மாதிரி மெஷரிங் டேப்பை ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சி எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வச்சு எடுக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு எடுக்கணும். அந்த ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ்ன்றது இதில் இருக்கணும். ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வெயிட்டான கிளாத்து, ஸ்வெட்டர்ஸு, தடியான கிளாத் எல்லாம் போட்டுட்டு மெஷரிங் டேப் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைட் வெயிட்டான கிளாத் தான் போடணும். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். நம்ம மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு ட்வைஸ் அதை நம்ம செக் பண்ணுறது நல்லது. இப்போ மெஷரிங் டேப் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம்.
இந்த மெஷர்மெண்ட் டேப்பில் வந்து 1 இன்ச்சுன்னு இருக்கா, இந்த சைட் காட்டுறேன். இதிலேருந்து இதில் எடுத்துக்கலாம். இதில் வந்து மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் இருக்குது இந்த மெஷரிங் டேப்பில். சப்போஸ் இப்போ நம்ம வந்து சில மெஷரிங் டேப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு நடுவுலலாம் ஒரு கோடு இருக்கும், 16th கோடாக இருக்கும். நம்ம 8 வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும், 16th வந்து ஒரு அளவு பார்த்தா போதும். இப்போ இந்த 8க்கு வந்து எப்படி டெஃபினிஷன் போடுறது அப்படின்னா, இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 மொத்தம் 8 லைன் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, 8 மொத்தம் 0லேருந்து 8 லைன்ஸ் போகும். இங்கே 8 லைன்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்கூடி டிவைடட் பை 8 போட்டுக்கணும். இப்போ 0ல் 8னா 0 தான் வரும். 1/8னா இதை டிவைட் பண்ண முடியாது, அதனால் 1/8 தான் வரும். இப்போ 2/8னா 2 டேபிள்ஸில் பண்ணால் 1 2 is 2, 4 2s are 8. அப்போ 2/8 டிவைட் பண்ணால் 1/4 வரும். நெக்ஸ்ட்டு 3/8 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3/8 is equal to 3/8 தான். இதை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 4/8, 1 4 is 4, 2 4s are 8. அப்போ 1/2. நெக்ஸ்ட்டு 5/8 வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, அதனால் 5/8 போட்டுக்கிட்டோம். 6/8 வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 2 டேபிள்ஸ்லேயே டிவைட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 4 2s are 8. அப்போ 3/4. நெக்ஸ்ட்டு 7/8 நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 7/8 அப்படியே வந்துடும். 8/8, 1/8 is 8. அப்போ இதுக்கு வந்து 8/8க்கு வந்து 1. இப்படி தான் இன்ச்சஸ் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆகுது. இதில் 8 லைன்ஸ் இருக்கிறதுனால டிவைடட் பை 8 போடுறோம், 1 2 3 போட்டுட்டு. அதை டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த மெஷரிங் டேப்பில் இங்கே லைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் வந்து 1/8, 2/8, 3/8 டிஃப்ரென்ஷியேட் ஆகும். சென்டராக இருக்கிறதா 1/2. இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆஃப் இன்ச்சுன்னு சொல்லுவோம். 1/8 தான் வந்து 1/4 அப்படின்னா குவார்ட்டர் இன்ச், 1/4 இன்ச்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் கொஞ்சம் பெரிய கோடு இதுதான். இது வந்து 6/8 வருது அப்படின்னா 3 குவார்ட்டர்ஸ். 3 குவார்ட்டர்ஸ்னால் 3/4 இன்ச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கோடு நம்ம நெக்ஸ்ட்டு 1/8னா இது, 3/8னா அது, மீதி இருக்க கோடுக்கெலாம் டெஃபினிஷன் இது. ஆனால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0லேருந்து இந்த 4 மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து நம்ம 16க்கு எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதோ இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 0லேருந்து எப்படி 16க்கு கால்குலேட் பண்ணி அதுலேருந்து எப்படி ஆஃப் இன்ச்சு, குவார்ட்டர் இன்ச்சு, 3 குவார்ட்டர்ஸ் இன்ச்லாம் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இது வந்து மொத்தம் 16 லைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் 16ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 0வை 16ஆல் டிவைட் பண்ணால் 0 தான் வரும். 1 16ஆல் டிவைட் பண்ணால் 1/16 தான் வரும். 2வை டிவைட் பண்ணனா 2 டேபிள்ஸில் பண்ணலாம். 1 2 is 2, 8 2s are 16. அப்போ இதுக்கு 1/8. 3யை வந்து 16ஆல் பண்ண முடியாது. ஸோ 3/16 தான் வந்துடும். நெக்ஸ்ட்டு 4யை 16ஆல் பண்ண முடியும். 1 4 is 4, 4 4s are 16. ஸோ 1/4. நெக்ஸ்ட்டு 5யை 16ஆல் பண்ண முடியாது. அப்போ 5/16 சேம் அதுவே வந்துடும். நெக்ஸ்ட்டு 6/16 பண்ணலாம். 2 டேபிள்ஸ்லேயே பண்ணலாம். 3 2s are 6, 8 2s are 16. அப்போ 3/8. 7ல் 16ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 7/16. 8யை 16ஆல் பண்ண முடியும். எதுவுமே 2 டேபிள்ஸ்லேயே பண்ணிக்கலாம். 4 2s are 8, 8 2s are 16. இப்போ வந்து இதையுமே இப்போ 2 டேபிள்ஸில் பண்ணலாம். 4/8ன்னு வந்திருக்கு. 1 4 is 4,
2 4s are 8. இப்போ அது ஆஃப் இன்ச் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 9 16ஆல் பண்ண முடியாது. ஸோ அது சேம் அப்படியே வந்துடும். 10 16ஆல் பண்ணலாம். 5 2s are 10, 8 2s are 16, 4 5/8. 11 16ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ சேம் அப்படியே வந்துடும். 12 16ஆல் பண்ணலாம். ஸோ 6 2s are 12, 8 2s are 16. திருப்பியுமே இதை பண்ணலாம். 2 tables, 3 2s are 6, 4 2s are 8. இப்போ 3/4 3 quarters. 13 16ஆல் பண்ண முடியாது. ஸோ சேம் அதுவே வந்துடும். 14 16ஆல் பண்ணலாம். 14 வந்து 7 2s are 14, 8 2s are 16. அப்போ 7/8 7/8. 15 16 டிவைட் பண்ண முடியாது. 16 16ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துடும். இன்ச்சஸில் எவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இது சென்டரில் இருக்க லைன்னா 16 1/16 1/8. இதுக்கு சென்டரில் இன்னும் குட்டி குட்டியாக லைன் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். இந்த மாதிரி மெஷரிங் டேப் பொறுத்த வரைக்கும் 8 இருக்கும். ரொம்ப அதை மைன்யூட்டாக கால்குலேஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த 16 வரைக்கும் கற்றுக்கலாம். இதுவே வந்து ஸ்டீல் ஸ்கேல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/32ன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னா 32 லைன்ஸ் இதில் இருக்கும். 32ஆல் அதை டிவைட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இது 16க்கு நம்ம பண்ணியிருக்கோம். 1/16ஆல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 8ஆல் பண்ணியிருக்கோம். இப்படி தான் மெஷரிங் டேப்பில் மெஷர்மெண்ட்டை எப்படி தான் வருது. ஸோ நம்ம 1/4 இன்ச்சு குவார்ட்டர் இன்ச்சு அப்படிலாம் சொல்கிறோம். அதை எப்படி சொல்கிறோன்னா இது மூலிமா கிளாஸிஃபிகேஷன் வந்து தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அதில் 1/2 1/4 அதுக்கெல்லாம் நம்ம வேர்டிங்ஸில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/8 1/4 3/8 1/2 5/8 3/4 7/8. 1/8னா 1/8ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 1/8 இன்ச். 1/4னா குவார்ட்டர் இன்ச். 3/8னா 3/8. 1/2னா ½ இன்ச். 5/8னா 5/8. 3/4னா 3 quarters. 7/8 7/8. இப்போ இதை ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனை எப்படி டெசிமலாக பண்ணுறது. 1/8 இப்படி பையில் இருக்கிறதெல்லாம் ஃப்ராக்ஷன். டெசிமல்னால் இந்த பையில் இருக்கிறத இன்டூ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1/8 அப்படின்னு இருக்குன்னா 1 டிவைடட் 8 இஸ் ஈக்குவல் டு 0.125. 1/4 1 divided 4 is equal to 0.25 inches. 3 divided 8 0.375 inches. 1 divided 2 0.5 inches. 5 divided 8 0.625 inches. 3 divided 4 0.75 inches. 7 divided 8 0.875 inches. சப்போஸ் நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணக்குள்ள 1/8ன்னு போட்டுலாம் கால்குலேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை டிவைட் பண்ணி இந்த டெசிமல் பாயிண்டில் எடுத்துகிட்டு வரணும். இதில் போட்டிருக்க பாருங்கள். இதில் 16லேருந்தே போட்டிருக்கு. 16 1/8 3/16 1/4. 16ன்றதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. நமக்கு 8 4 2 இது 3 தான் இம்பார்ட்டன்ட். இது 3 மட்டும் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 0.625 அதுக்கு மேலே இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் மெத்தட் தெரியும்ல. 5க்கு ஸ்மாலராக இருந்தால் சேம் அதிலருந்தே நம்ம 0.6ன்னு எடுத்துக்கணும். சப்போஸ் 5க்கு கிரேட்டராக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கணும். 0.6875 இருந்தால் 0.+1 ஆட் பண்ணிக்கணும் 7. இதுதான் ரவுண்ட் ஆஃப். ஸோ நமக்கு இதோட பெரிய வேல்யூவாக போச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மெத்தட் தான் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது பார்க்க போகிறோம். ஒரு மெஷரிங் டேப்புன்றது 60 இன்ச்சஸ். அப்புறம் 1 மெஷரிங் டேப் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 150 சென்டிமீட்டர். ஒரு மெஷரிங் டேப் 5 feet வரைக்கும் இருக்கும். 1 centimeter is equal to 10 millimeter. சென்டிமீட்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ இந்த 1 centimeterல 10 millimeter இருக்குமா. பாயிண்ட்டாக 10 millimeter இருக்குமா.
அப்போ 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 100 சென்டிமீட்டர். இப்போ 1 மீட்டரில் 1000 மில்லிமீட்டர் இருக்கும். ஒரு மீட்டரில் 3.28 ஃபீட் இருக்கும். ஒரு மீட்டரில் 39.37 இன்ச்சஸ் இருக்கும். 1 feet is equal to 12 inches. ஒரு ஃபீட்னா ஒரு அடி. ஒரு அடியில் 12 inches இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 inches is equal to 2.215.4 millimeter. அதுவே சென்டிமீட்டரில் பார்த்தோமா 2.54 ஒரு இன்ச்சுக்கு. ஒரு yard is equal to 36 inches. 1 yard is equal to 3 feet. 1 meter is equal to 1 yard. இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இது சொல்கிறேன். இப்போ எப்படி சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் மாற்றுறதுனா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் 10 மில்லிமீட்டர். அப்போ சப்போஸ் நமக்கு 3 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர்னு கேட்குறாங்க அப்படின்னா 30. இப்போ 3 × 10 இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ மில்லிமீட்டர்லேருந்து அதே மாதிரி சென்டிமீட்டர் மாற்றோன்னா டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 3 divided by 30, 10 divided by 30, 3 வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடச்சி. இதில் இன்டூ பண்ணணும். மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாத்திரம்னா நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். இப்போ நம்ம இன்ச்சஸ்லேருந்து சென்டிமீட்டர் மாத்திரம். சப்போஸ் 3 inches சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 × 2.54 is equal to, இதுக்கு ஆன்சர் கிடச்சிது 7.62 சென்டிமீட்டர். இன்ச்சஸை இது டிவைட் பண்ணும் 2.54ஆல். இன்ச்சஸை 2.54ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுவே சென்டிமீட்டர்லேருந்து இன்ச்சஸ் மாத்திரம்னா டிவைட் பண்ணணும் 2.54ஆல். சென்டிமீட்டர் மல்டிப்ளை இதுக்கு டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சில மெஷரிங் டேப்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 15.02 அப்படின்னா இப்போ நம்ம எங்கே எடுக்கணும்? கரெக்டாக அந்த 15ல் எடுத்தால் போதும். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் 0 இருக்குது. ஸோ அதனால் 15ல் எடுத்தால் போதும். சப்போஸ் 6.75 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 இருக்குது, 7 எங்கே இருக்குது? 7 இந்த இடத்துல நம்ம எடுக்குது. ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம எடுக்கணும். 6.23 அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 6 இருக்கா, 2 இங்கே இருக்குது. 23னா இந்த 2 ஆண்டே நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். சப்போஸ் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ள இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூ அப்படிலாம் மாறுதுன்னா நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட வேல்யூ 7/8, 7/8 இன்ச்சு அப்படின்னா 5.875 என்னுடைய ரிஸ்ட் மெஷர்மெண்ட். இப்படி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேஷன் பண்ணணும். டைலரிங் கிளாஸோட நோட்ஸு அந்த பிடிஎஃப்பில் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா குரூப்பில் மெசேஜ் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.